ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கவுனி அரிசி எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு பவுல் கவுனி அரிசி வந்துட்டு 1 டே ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்துல ஒரு துணி விரிச்சு அதுக்கு மேல நான் வந்துட்டு கவுனி அரிசி வச்சுட்டேன். கீழே வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன் இப்படி வேகும் போது, ஏன்னா இது கொஞ்சம் கூடுதலா நேரம் எடுத்துக்கிறோம் இது வேகிறதுக்கு, அதனாலதான். ஓகேங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகட்டும். ஓகேங்களா? 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சுனான்னு செக் பண்ணலாம். பாருங்க, இதை வந்து நம்ம எப்படி வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம கைனாலும் இப்படி வந்து மசிச்சு விடணும், நம்ம சோறு மாதிரியே. அது நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு தேங்காய் திருவல்வையும் சுகரும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதோட நம்மளுக்கு தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.